ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சற்று ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லலாம். வர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட 100% பங்குகளும் வெளிநாட்டில் பல கம்பெனிக்கு முதலீட்டு பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு ஆதித்ய வர்மா. அந்த ரூம் ஏர் கண்டிஷன் போட்டிருக்கு. கீழே ஒரு பின் விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு அமைதி நிலவுது அந்த ரூம்ல. ஆதித்ய வர்மா இருக்காரு மற்றும் அவருடைய அட்வொகேட் இருக்காரு, விஸ்வநாதன் மேனன் இருக்கிறாரு. அவனை கூப்பிட்டுருக்காரு, ஆதித்யாவை கூப்பிட்டுருக்காரு. ஆதித்யாவை கூப்பிட்டு நான் உயில் படிக்க போறேன், கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு. ஆதித்யாவுக்கு வயசு 30 தொடங்க போகுது. ஆதித்யா என்ன நினைக்கிறான் தான் மனசுக்குள்ள, நான் மட்டும்தான் இந்த ராஜ்யத்துக்கு பேரரசர், என்ன கேள்வி கேட்க யாரும் கிடையாது. ஏன்னா கடந்த வாரத்துல தான் நம்ம பாட்டி இறந்துட்டாங்க, நம்ம அம்மா அப்பா எப்பயோ இறந்தாச்சு, இப்ப நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மெதப்புல இருக்கான். அப்ப விஸ்வநாதன் மேனன் உயில் படிக்கிறாரு. எல்லா சொத்துக்கும் நீங்க ஒருத்தர் மட்டும் தான் வாரிசு அப்படின்றாரு. அப்ப மனசுக்குள்ளே ஆதித்யா நினைக்கிறான், நம்ம தான் வாரிசு, நமக்கு தெரியும், ஒரு சொல்லியா நமக்கு தெரியணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு சார் அப்படின்றாங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன் அப்படின்றாங்க. நீங்க இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அது தெரிஞ்ச விஷயம் தானே சார் அப்படின்றாங்க. அது ஒரு கண்டிஷனோட அனுபவிக்கலாம் சார். என்ன கண்டிஷன் சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கேட்கிறான். நீங்க ஒரு திருமணம் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச எந்த பெண்ணை வேணா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். நீங்க திருமணம் பண்ணணும், 1 வருஷம் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல கரம்னா நீங்க வாழ்க்கை வாழணும் அப்படின்றாங்கன்னா உடனே ஆதித்யாவுக்கு கோவம் வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன சொல்றீங்க, ஏதாவது விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்றாரு. இதை நீங்க செய்ய மறுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா சொத்துக்கும் வர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழ் நடத்துற சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு எல்லாமே போயிடும் சார் அப்படின்றாங்க. ஆதித்யாவுக்கு ரொம்ப கோவம், ரொம்ப டென்ஷன் ஆகுது. வேற ஏதாவது வழி இருக்கா? நாங்க வேற எந்த வழியுமே இல்லை சார், இந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கம்பெனி உங்க கையை விட்டு போயிடும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆதித்யா வர்மாக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப கோவமா டேபிள் எல்லாம் தள்ளி விட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு தன்னோட கார்ல போயிட்டே இருக்கான். கோபத்தோட வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்கான். மறுபுறம் என்ன நடக்குது அப்படின்னா, கீதாஞ்சலி ஒரு நர்ஸ் பொண்ணு இருக்கா. அவ என்ன பண்றா, தன்னோட ரூம்ல தன்னோட ஹாஸ்டலுக்கு வரா. ஹாஸ்டலுக்கு வந்த உடனே ஒரு போன் எடுக்கிறா. போன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டு கால் இருக்கு. அப்ப மிஸ்டு கால் பார்த்துட்டு அவங்க அம்மா கால் பண்றான். அம்மா என்னம்மா விஷயம், நிறைய கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறா. அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பாவுக்கு நெஞ்சோலி வந்துருச்சுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால ஏதாவது நீ பணம் ஏற்பாடு பண்ணுமா அப்படின்றாங்க. பணமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையோட இருக்கா. சரிம்மா, அப்பா நினைச்சது வருத்தப்படாத, கண்டிப்பா ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்லிட்டு போனை வைக்கிறா. போனை வச்சுட்டு கீதாஞ்சலி கண்ணுல இருந்து ஒரே தண்ணி, ஒரே வேதனைப்படுறா. ஐயோ நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீட்டு செலவுக்கும் தம்பியோட படிப்பு செலவுக்குமே சரியா போகுது, நான் யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு யோசனை பண்றான். இவன் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடந்த 6 மாசமாவே அர்ஜுனோட பாட்டி ஒரு லட்சுமி பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசமா பாத்துட்டு இருந்தான். அவங்களும் இப்ப இல்ல, அவங்களும் இறந்துட்டாங்க. இருந்திருந்தா அவங்க கிட்டே உதவி கேட்டிருக்கலாம். அவங்க ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க, அவங்க கேட்டிருந்தா அவங்க நமக்கு உதவுவாங்க. இப்ப அவங்களும் நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. ரொம்ப யோசனையாவே உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த விடுதியில. அப்ப திடீர்னு கீதாஞ்சலியோட விடுதி வாசல்ல ஒரு பெரிய பெஞ்ச் கார் இறங்குது. கீதாஞ்சலி கீழே இறங்கி வரா. இறங்கி வந்து ஆதித்யா வர்மா பார்த்தா கீதாஞ்சலிக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், ஏன்னா அவங்க பாட்டி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மனிதர், ஆனா கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்றது கீதாஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். கீதாஞ்சலிட்ட கூப்பிடுறான். என்ன சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல கீதா, நான் அவங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும், கொஞ்சம் வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரிங்க சார் வரேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறான். கார்ல கூட்டிட்டு போய் அங்க உள்ள ஒரு கேஃபேல கொண்டு போய் விடுறான். காரை விட்டுட்டு வா கீதா, நம்ம டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ வாங்கி தரோம். சரி என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி கேட்கறா. அப்ப ஆதித்ய வர்மா சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். என்ன சார் என்ன பார்த்து ஹெல்ப் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்ப ஆதித்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன கீதா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றாரு. இல்ல சார், நானே ரொம்ப ஏழ்மையான பொண்ணு, நான் போய் உங்களுக்கு என்ன சார் உதவ முடியும்னா, உன்னால உதவ முடியும், உன்னால உதவ முடியற மாதிரி ஒரு காரியத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப என்ன பண்றாருன்னா, ஆதித்யா இந்த மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றா. உடனே அவளுக்கு ஆதித்யா கண்ணை பார்த்துட்டு, சார் உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னா மறுபடியும் ஆதித்யா கோவம் வருது. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா சொல்றாரு. சரிங்க சார் சொல்லுங்க அப்படின்னு. என்னோட வர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே சொத்து எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா எங்க பாட்டி உயில எழுதி வச்சிருக்காங்க. இந்த உயிரை பத்தி உனக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இல்ல சார் எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்றான். ஏன்னா எங்க பாட்டி நீ தானே பார்த்துட்டு இருந்தேன், அப்ப அவங்க எதுவுமே உன்கிட்ட சொல்லலையா அப்படின்றான். இல்ல சார் இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்றான். சரி நான் சொல்றேன் இப்ப என்னன்னு அப்படின்றான். இந்த மாதிரி வர்மா குரூப் ஆஃப் கம்பெனி சொத்தெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா 1 வருஷம் காலத்துக்கு ஒரு பெண்ணோட வாழணும் அப்படின்றாரு. நான் இதுக்காக உனக்கு என்ன பண்றேன், உனக்கு 50 லட்சம் பணம் கூட தரேன், நீ என் கூட 1 வருஷம் மனைவியா நடி அப்படின்றா. இல்ல சார் என்னால அதெல்லாம் நடிக்க முடியாதுன்னு. சரி 50 லட்சம் இல்லைன்னா 1 கோடி தரேன், நீ கண்டிப்பா என் கூட நடி அப்படின்றாரு. இல்ல சார் என்னால முடியாது அப்படின்றா. தயவுசெய்து என்ன விட்டுருங்க, நீங்க வேற ஏதாவது ஆள் பாருங்கன்னு சொல்லிட்டு கோவமா என்ன பண்றா, அந்த கஃபே விட்டு எந்திரிச்சு கீதாஞ்சலி வெளில வந்துடுறா. கீதாஞ்சலிக்கு பணம் தேவைப்படுது, ஏன்னா அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். இருந்தா அவன் மனசு இடம் தரல, நான் போய் ஒரு மனைவியா நினைக்கிறதா. ஏன்னா கீதாஞ்சலிக்கு ஆதித்ய வர்மாவை பிடிக்கும், ஆனா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல இப்ப நடிக்கிறதான்ற எண்ணத்தோட என்ன பண்றா, அந்த கஃபே விட்டு வெளியில வந்துடுறா. ஒரு யோசனையோட படுத்து தூங்குறா. மறுநாள் காலையில அம்மா போன் பண்றாங்க. கீதா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது, அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா, நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுமா
அப்படின்னு சொல்லி கேட்குறா. வர்மா குரூப் ஆஃப் ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்கம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் ஆதியோட வேலையை தான் இருக்குன்னு தான் மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணுறா, போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பா இந்த மாதிரி ஐசியூவில் இருக்காருமா, டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கம்மா, இல்லாட்டினா அப்பா இறந்துருவான்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னாங்க. சரிம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, நீ வருத்தப்படாதம்மா. யாருமா இது திடீர்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாங்க. இல்லை தெரியலம்மா, என்ன இது நம்ம விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அப்போ ரொம்ப மன வருத்தத்தோட சேரில் உட்காந்துட்டு தலை குனிஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்கா. கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு அவளுக்கு. வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. அப்போ ஆதி சொல்கிறான். அப்போ ஆதி ஒரு சேரை போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காடுறான். அப்போ கீதாஞ்சலி எழுந்திரிச்சு போகிறான். நீ எங்கள் அப்பா இந்த மாதிரி உடம்பு சரியாமல் இருக்கிறத நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறல்ல, இது உனக்கே நியாயமாக தெரியுதா அப்படின்றா. நீ ஓகே சொன்னால் உங்கள் அப்பா வச்சு நான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், இல்லையா அவங்க அப்பா இன்னைக்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் போட்டுடுறேன். இது உனக்கு 2 நாள் நான் டைம் தரேன். 2 நாள் யோசனை பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு யோசனை பண்ணி சொல்லு. மற்றது எதுவும் நீ என்கிட்ட பேச வேண்டாம், நான் சொல்றது மட்டும் நீ சொல்லு அப்படின்றா. சரிட்டு என்ன சொல்லிட்டு 2 நாள் யோசனை பண்றா. நமக்கு அப்பா உயிரும் முக்கியம், நம்ம கிட்ட பணமும் கிடையாது, நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியலையே அப்படின்னு சொல்றா. 2 நாளா யோசனை பண்ணிட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஆதியை பார்க்கணும், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ற ஆதிக்கு. ஆதி என்ன பண்றா, தன்னோட கம்பெனிக்கு கூப்பிடுறான். இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துரு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஆதி கம்பெனி பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு, நல்லா ஒரு பெரிய கம்பெனி. அவன் வாழ்நாளா அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அந்த ஆஃபீஸ்க்குள்ள போறான். போன உடனே ஒரு 4 கண்டிஷன் சொல்றான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் 4 கண்டிஷன் சொல்றேன், அது ஏற்கிற மாதிரி இருந்தா நான் உங்களை பண்ணிக்கிறேன் அப்படின்றா. சரி சொல்லு அப்படின்றா. முதல் கண்டிஷன் வந்து எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும் அப்படின்றா. 2வது கண்டிஷன், நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றீங்களா, அதை என் அம்மா அப்பா அக்கௌண்ட்ல போட்டுருங்க, ஏன்னா நான் சம்பாரிச்சாதான் அவங்களுக்கு வந்து பணம், அவங்க நல்லபடியா வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த 1 கோடி ரூபாய் போட்டுருங்க அப்படின்றா. 3வது கண்டிஷன், எக்காரணத்து கொண்டு நீங்க என்ன தொடவே கூடாது அப்படின்னு சொல்றா. 4வது கண்டிஷன், என் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கல்யாணம் பண்ணணும் தெரியக்கூடாது அப்படின்றா. அதனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்வொகேட்டை வச்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு கீதாஞ்சலிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு அவனோட அட்வொகேட் விஸ்வநாதன் மேனன்ட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ரொசீஜர் படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி அவங்க 2 பேரும் நல்லபடியா கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கீதாஞ்சலி தன்னோட விக்ரம் மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வரான். அந்த வர்மா மேன்ஷனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரண்மனை போல் இருக்கு. ஏன்னா விலை உயர்ந்த லைட்டுகள், விலை உயர்ந்த விளக்குகள், அப்புறம் வந்து விலை உயர்ந்த சோஃபா செட்டு, சேர், இதெல்லாம் பார்க்கும்போது கீதாஞ்சலி என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தே கிடையாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடமும் திரும்பி பார்த்தீங்கன்னா மினுமினுன்னு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மெய் சிலிர்த்து பார்க்கறா. ஏன்னா இந்த மாதிரி இடத்த அவ என்னைக்குமே பார்த்து கிடையாது. மெய் சிலிர்த்து பார்க்கறா. இவ்வளோ ஒரு அழகான இடமா, இவ்வளோ ஒரு அழகான இடத்துல அவர் வாழ்றாரா, இதுதான் இவங்க அரண்மனையா அப்படின்னு யோசனை பண்றா. அப்ப அவங்க கூட்டிட்டு போயிட்டு பார்க்கறான். அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவனுக்கு ரூம் கொடுக்குறான். அவனோட ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு காஸ்ட்லியான கட்டில் இருக்கு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அமைப்புக்கு எல்லா இதுவுமே இந்த வீட்டுல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலிர்த்து பார்த்துட்டு ரசிச்சிட்டே இருக்கா. அப்ப ஆதித்ய வர்மா வரான். வந்துட்டு கீதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சொல்லுங்க அப்படின்னா, இது உன்னோட அறை, இதுக்குள்ளே இன்னொரு அறை இருக்கு, அது என்னோட அறை, நீ உன் அறையில எப்படி வேணா இருந்திருக்கலாம், நான் அறையில எப்படி வேணா இருந்திருக்கலாம், யாரோட பர்சனல் விஷயத்துலயும் யாரும் தலையிட வேண்டாம், நீ உன்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது, நான் என்னோட பர்சனல் விஷயத்த தலையிட மாட்டேன், 2 பேருக்குமே பிரைவசி ரொம்ப முக்கியம்ன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பண்றா. கீதாஞ்சலி பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போலதான் தான் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கா. எப்பவும் எப்படி இருப்பாளோ அதே மாதிரியே தான் இருக்கா. காலையில உணவு சாப்பிடும்போது மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசிப்பாங்க. அதாவது அங்க உள்ள வேலையாட்களுக்கு எல்லாருக்குமே தான் ஒரு கணவன் மனைவி போல காமிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே 1 வாரம் போயிடுச்சு. அப்ப கீதா கூப்பிடுறான். கீதா கூப்பிட்டு சொல்றான், நான் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நான் அந்த பார்ட்டி ரெடி ஆகணும் கீதா அப்படின்னு சொல்றான். சரி நான் ரெடி ஆகுறேங்க அப்படின்றான். நார்மல் சாரி எல்லாம் கட்டணும்னா ஒரு நல்ல கொஞ்சம் கிராண்டான ஒரு சாரி கட்டிட்டு ரெடியாரு, நம்ம வெட்டிங்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கீதாஞ்சலி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அப்ப கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே கீதாஞ்சலி கூப்பிடுறான். கீதாஞ்சலி இறங்கி வரும்போது அவன் அழகா பார்த்து ரொம்ப ரசிக்கிறான். ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பார்த்து கிடையாது, மேக்கப்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கா. அவனே கான்ட்ராக்ட் பேஸ்ல கல்யாணம் பண்ணதே மறந்துட்டு என்ன பண்றான், கீதாஞ்சலியோட அழகை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கீதாஞ்சலி தட்டி கூப்பிட்டுனதான் அப்புறம் விழிக்கிறான். விழிச்சுட்டு சொல்லு கீதா அப்படின்றான். இல்ல பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா நம்ம காதல் கதையை பத்தி கேட்டா என்ன சொல்றது அப்படின்றாங்க. எப்படியாவது சொல்லி சமாளி கீதா அப்படின்னு சொல்றான். முதல் தடவை பார்த்தோன்னே உனக்கு காதலிச்சுன்னு சொல்லு அப்படின்றான். அப்ப கீதா சொல்றான், இல்ல அந்த மாதிரி சொன்னா அது வந்து பொய்யாயிடும் அப்படின்றான். அதை பார்த்து யாரும் நம்ப மாட்டாங்க, நானே ஒரு சாதாரண ஏழை நர்ஸ், என்ன பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எப்படி நீங்க காதிக்க முடியும், வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லி அதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு யார் என்ன கேள்வி கீதாஞ்சலிட்டு கேட்டாலும் புத்திசாலித்தனமான பதில சொல்லி சமாளிச்சிட்றான். அப்ப கீதாஞ்சலிக்கு சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அப்ப அந்த பார்ட்டிக்கு விக்ரம் வந்திருந்தான். நீங்க எப்படி காதலிச்சிங்க அப்படின்னு சொல்றான். விக்ரம்ன்றது ஆதித்ய வர்மாவோட மாமா பையன். விக்ரம் பார்த்தா ஆதித்யாவுக்கு பிடிக்காது, ஏன்னா ஆதித்யோட சொத்து மேல விக்ரம்க்கு ஒரு கண்ணு. அதனால விக்ரம் வந்து அப்ப கேட்கறான், எப்படி எங்க அண்ணனை மடக்குனீங்க அப்படின்னு சொல்றான். என்ன எங்க அண்ணனை முட்டி போட்டு உடனே மோதிரம் போட்டாரா, இல்ல எப்படி நீங்க மயங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படிலாம் கிடையாது, எங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு, அதனால நாங்க லவ் பண்ணி நல்லா காதலிச்சோன்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி சொல்லி சமாளிக்கிறா. இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு ஆதித்யா சொல்றான், கீதா இன்னைக்கு ரொம்ப நல்லாவே சமாளிச்ச,
சமாளிச்சேன். நிஜமா எனக்கு கூட இந்த அளவுக்கு பதில் சொல்ல தெரியுமான்னு தெரியல. ஆனா ரொம்ப அழகா பதில் சொல்லி சமாளிச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்றான். அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஹக் பண்றான். ஹக் பண்ணே கீதாஞ்சலிக்கு உடம்புல ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிருச்சு. அவன் ரூமுக்கு போறான். அடுத்த நாள் அட்வொகேட் விஸ்வநாதன் மேனன் வராரு. மேனன் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, இல்ல உங்ககிட்ட ஒரு லெட்டர் தரணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன லெட்டர் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்றா. இல்ல நீங்களே இந்த லெட்டர் படிங்க அப்படின்றாங்க. நானே இந்த லெட்டர் படிக்கிறேம்மா. என்ன விஷயம், ஏன் நான் படிக்கணும்? இல்ல நீங்க படிங்க, நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பிரிச்சு படிக்கிறான். லெட்டர் பிரிச்சு படிச்ச உடனே ஆதித்யா அவனை புருவம் எல்லாம் மேல தூக்குது. கோவமா போட்டுட்டு அந்த லெட்டர் படிச்சு பார்த்து கோவமா கீழே போட்டுடுறான். அப்ப மறுபடியும் கீதாஞ்சலி வர, என்ன இருக்கு இந்த லெட்டர்ல, ஏன் தூக்கி போட்டீங்கன்னா, நீயே படிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். கீதாஞ்சலி படிக்கிற அந்த லெட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து லக்ஷ்மி பாட்டி, நான் வந்து சாகல, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் வந்து உனக்கு நல்லபடியா திருமணம் ஆகணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இறந்த மாதிரி நடிச்சேன். இப்போ நான் உயிரோட தான் இல்லை. நான் வயநாட்டில் உள்ள நம்மளோட கிராமத்து வீட்டில் இருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, என் பேரன் தன் மனைவியோட எப்படி வாழான்னு பாக்குறது ஆசை. அதனால கொஞ்ச காலம் வரைக்கும் நீங்க என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த உடனே கீதாஞ்சலிக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா நம்ம இங்க நடிச்சிட்டு இருந்தோம், இந்த வீட்டுல நடிக்கிறோம், எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இப்ப இவங்க கிட்டே போய் போகணுமா? லக்ஷ்மி பாட்டி உயிரோட தான் இருக்காங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. ஆதித்யாவும் அதிர்ச்சியாகிறான், கீதாஞ்சலி அதிர்ச்சியாகிறான். நம்ம இப்ப அங்க போய் எப்படி நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையா இருக்கான். அடுத்த நாள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஆதித்யாவும் கீதாஞ்சலியும் கார்ல ஏறி புறப்பட்டு போறாங்க. ஆதித்யாவுக்கு சரியான கோவத்துல வண்டி ஓட்டிட்டு போறான். வழி நடுங்க ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. அவனால் ரசிச்சு வண்டி ஓட்ட முடியாது. ஆதித்யா ரொம்ப கோவத்தோட வண்டி ஓட்டுறான். கீதாஞ்சலி ரொம்ப சோகமா இருக்கா. ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இங்க நடிச்சிட்டு இருந்தோம், யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா இப்ப அங்க போய் நம்ம எப்படி நடிக்க போறோம்னு ரொம்ப வருத்தத்தோட இருக்கா கீதாஞ்சலி. இவங்க கார் நின்ன உடனே பாட்டி வராங்க. கோபாலா சீக்கிரம் எடுத்துட்டு போ, குழந்தைங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோபாலான்றது அந்த வீட்டு வேலைக்காரர். அவர் என்ன பண்றாரு, ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி எடுத்து பாட்டி வந்து தன் பேரனையும் தன் பேத்தியும், அதாவது பேரனையும் பேரனோட மனைவியும் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. வாங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றா, கோபாலா பிள்ளைங்களுக்குலாம் ரூம் ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ரூம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சரி, வடக்குல உள்ள ரூம் ரெடி பண்ணி தெற்குல உள்ள ரூம் ரெடி பண்ணியானா? வடக்குல தானே ரெண்டு ரூம் இருக்கு, நான் வடக்குல ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. வடக்குல வந்து காத்தும் வெளிச்சமும் அதிகமா வரும், என் பேரனுக்கு பிடிக்காது. தெற்குல உள்ள ரூமே ரெடி பண்ணிக்கும், அது ஒரே ஒரு ரூமும் அங்கேயே தங்கட்டும் இவங்க ரெண்டு பேரும். இவங்க என்ன காதல இருக்கலாம், கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் போதும் அப்படின்னு. கீதாஞ்சலிக்கும் ஆதித்யாவுக்கும் ஒரே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து பெட்ரூம்குள்ள ஒரு ரூம் இருக்குதா, ரெண்டு பேர் தனித்தனியா வாழ்ந்தாங்க. ஒரே ரூம்குள்ளே வாழணுமான்னு ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சியாய் பாக்குறாங்க. மேல போறாங்க. சரி நீங்க ரெண்டு பேர் போய் மேல போய் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன பண்றாங்க, மேல போறாங்க. ஆதித்யா சொல்றான், உன்னை எந்த விதத்துலயுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ எப்போ அந்த வீட்டுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்துக்கோ, ஆனா கொஞ்சம் நம்ம நெருக்கமா இருக்கமா மட்டும் காமிச்சுக்கலாம். ஏன்னா பாட்டிக்கு வந்து நம்ம நெருக்கமா இல்லையான்னு பாக்குறதுக்காக பாட்டி இந்த வேலை செஞ்சிருக்காங்க. நீ வந்து கொஞ்சம் பாட்டி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நெருக்கமா கூட இருக்கிற மாதிரி இருந்தான். சரின்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி சொல்றான். அப்ப என்ன பண்றாங்க, அடுத்த நாள் காலையில சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது ரெண்டு பேருமே சந்தோஷமா சாப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. அப்ப என்ன பண்றா, இன்னைக்கு கீதாஞ்சலி ஏதாவது என் பேர பிள்ளைக்கு ஏதாவது சம அப்படின்னு சொல்றா. கீதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் கீதாவுக்கு தெரியாது. சரின்னு என்ன பண்றா, கிட்டக்கிட்டு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றா, காய்கறி எல்லாம் சமைக்கிறா. என்ன கீதா, அவனுக்கு என்ன பிடிக்கும் கூட உனக்கு தெரியலையானா? அவனுக்கு தேங்காய் பால் மீன் கறினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பாட்டி வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க கீதாக்கு. மீன் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தேங்காய் பால் மீன் கறி செய்யறா. தேங்காய் பால் மீன் கறி செஞ்ச உடனே அன்னைக்கு ஆதி நல்லா சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். கீதாக்கு ஒரே சந்தோஷம், தான் மனசால ஒரே சந்தோஷம். அப்ப அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு உறவு வந்து வருது. அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆதித்யாவோட தாய்மாமன் பையன் விக்ரம் வரான். விக்ரம்க்கு என்ன இவங்க கல்யாணம் பண்ணதுல ஒரு பெரிய பிடிப்பு இல்லை. இவன் ஏதோ சும்மா தான் கல்யாணம் பண்ணிருக்கான், இவன் ரீசன் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டான். விக்ரம்க்கு ஒரு யோசனை போயிட்டே இருக்கும் தான் மனசுக்குள்ள. அப்ப என்ன பண்றான், என்ன விக்ரம், என்னங்க அண்ணி இங்க இருக்கீங்க, நீங்க ஏதாவது ஹனிமூனுக்கு போயிருப்பீங்கன்னு பாத்தீங்க, இல்ல நீங்க அப்படி ஹனிமூன் போகாம இங்க வயநாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றான். இல்ல சும்மா தான் எங்க அப்பா உடம்பு சரியில்லை, அதனால நாங்க ஹனிமூன் போல வயநாடு வந்திருக்கோம் இங்க அப்படின்றான். சரி நீங்க எப்படி லவ் பண்ணீங்கன்ற கதையை சொல்லவே மாட்டீங்களே அப்படின்றான். அதுவா, அதாவது ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியும் நல்ல புரிதலும் இருந்தாலே போதும்னா அவங்க கெமிஸ்ட்ரியை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அண்ணி அப்படின்றான். இப்ப அவர் கண் பார்த்து அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, நான் என்ன சொல்ல விரும்புறேன், எங்க கண்ணை பார்த்து நாங்க பேசிப்போம் அப்படின்றான். அப்ப என்ன பண்றான், கீதாஞ்சலி ஆதித்யா அவர் கண்ணை பாக்குறான். இவங்க கண் பார்த்தோன்னே ஆதி மெய் மருந்து கீதா பாக்குறா. கீதா பார்த்து தலையை அசைச்சிடறான். பாருங்க இப்ப உங்க அண்ணனும் நானும் இதை பாருங்க, இந்த கண்ணனை தான் காதலிச்சா அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். என்ன விக்ரம் போதுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கேட்கறான். போதும் ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் கீதாட்ட கூப்பிட்டு சொல்றான், கீதா இவட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும், ஏன்னா என்னைக்கா இருந்தாலுமே ஆபத்தானவன், கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா சொல்றான். அடுத்த நாள் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஆதித்யாவோட எக்ஸ் காதலி நட்டாஷா வந்துடுறா. நட்டாஷா வந்தோடனே ஆதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்கிறா, இது பண்றான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க நட்டாஷா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கீதாஞ்சலிக்கு ஒரே போராமையா இருக்கு. என்ன இந்த பிடிக்கிறாரே அப்படின்னு ஒரு எரிச்சலா இருக்கு கீதாஞ்சலிக்கு. அப்ப நட்டாஷாட்ட சொல்றான், யார் இது உங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப
ஆதிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நட்டாஷா மரியாதையா பேச, அவ என்னோட மனைவி கீதாஞ்சலி அப்படின்றான். மனைவியா இந்த பட்டிக்காட்டு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்றான். எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கூட அப்படின்றான். அப்ப அதை கேட்டோன்னா கீதாஞ்சலி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. நம்ம மனைவின்னு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம் வருது. ஒரு 2-3 நாள் 2 பேர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. கோவமா வருது கீதாஞ்சலிக்கு. இவங்க 2 பேர் க்ளோஸா இருக்கிறத பார்த்து நம்ம பிரான்ஸ் நம்ம பாரிஸ் போயிருந்தல, நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு முத்தம் கொடுத்தல அப்படின்லாம் சொல்லிடுறோன்னே கீதாஞ்சலிக்கு இன்னும் கோவம் வருது, வெறுப்பு வருது. இந்த நட்டாஷாவை யார் வர வச்சாங்கன்னா ஆதியோட பாட்டி தான் இந்த நட்டாஷா வர வைக்கிறாங்க. அப்படின்னா அப்ப கீதாஞ்சலி என்ன பண்றேன், இவங்க 2 பேரும் ரொம்பவும் பழைய கதையெல்லாம் பேசி கீதாஞ்சலி வெறுப்பேற்றமா இருக்கு. கீதாஞ்சலிக்கு ரொம்ப கோவம் என்ன பண்றா, தான் அறைக்கு போயிட்டு தேம்பி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அழுதுட்டு மூஞ்ச உம்முனே வச்சுட்டு இருக்கா. அப்ப ஆதி அந்த ரூமுக்கு வரான். ஆதி ரூமுக்கு வந்துட்டு சொல்றான், என்ன கீதா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான். ஆமா உங்களுக்கு தான் புதுசா காதலி வந்துருச்சுல, நீங்க அவங்களோட சந்தோஷமா இருங்க, நீங்க என்கிட்ட பேச போறீங்க அப்படின்றான். இல்ல கீதா, அவரோட எக்ஸ் என்ன முடிஞ்சிருச்சு, நான் ஒரு நேரத்துல காதலிச்சேன் போனேன், முடிஞ்சிருச்சு, இதை பத்தில நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க, வந்தா போயிடுவா, நாளைக்கு போயிடுவா, சும்மா தான் வந்தாலாம் அப்படின்றா. அப்படின்னு அப்ப கீதாஞ்சலி அப்பதான் பேசுறா. சரி, நீங்க யாரை பத்தியும் பெருசா பேசக்கூடாது, உங்க அம்மா அப்பா பத்தி பெருசா பேசுங்க அப்படின்றாங்க. எங்க அம்மா அப்பாவா? எங்க அம்மா அப்பா பத்தி பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க என்னை ரொம்ப பாசமாவோ செல்லமாவோ என்ன வளர்த்தது கிடையாது. ஆயம்மா கிட்ட தான் வளர்ந்தேன். அவங்க மட்டும் தான் வளர்த்தாங்க. அவங்க எனக்கு பெருசா சாப்பாடு ஊட்டியோ, எனக்கு கொஞ்சியோ, நான் விளையாட்டு காமிச்சோ, நான் அடுத்து கூட்டிட்டு போயோ அந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்ச மாதிரியே ஞாபகம் இல்லை. முதல்ல அவங்க என் கூட இருந்த மாதிரியே எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. நான் கேர் டேக்கர் மூலியமா தான் வளர்ந்தேன். அதனால என்னவோ எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய பாசம் கிடையாது. பாட்டி என் கூடவே இருந்ததால பாட்டி மேல மட்டும் கொஞ்சம் பாசம் அதிகம் எனக்கு அப்படின்னு சொல்றான். சரி, நீ உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லு அப்படின்றான். இல்ல, எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, உனக்கு தேவையான சின்ன விஷயம் பார்த்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை பத்தியா நினைச்சு வருத்தப்படுறான். அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கணும், போகணும் அப்படின்னா, சரி இப்போ கால் பண்ணி கேளு, விசாரி அப்படின்றான். நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்றான். சரின்னு என்ன பண்றாங்க, பாட்டி கீழே கூப்பிடுறாங்க. பாட்டி கீழே கூப்பிட்டு என்ன பண்றாங்க, நாளைக்கு திருவிழா வருதுப்பா, கதைக்களிலாம் ஆடுவாங்க, அதனால நாளைக்கு என்ன பண்ணு, கீதாஞ்சலி கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க. கீதாஞ்சலி நான் வரல அப்படின்றாங்க. இல்ல கீதாஞ்சலி, நாலு இடத்துக்கு போய் பாரு, இந்த ஊர் வழக்கப்படி எப்படி இருக்குன்னு திருவிழா போய் பாரு, அடுத்த தலைமுறை நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், போகணும் அப்படின்றாங்க. கீதாஞ்சலி, நாளைக்கு நல்லா ஒரு புடவை கட்டிக்கோ, நீயும் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அர்ஜுன் என்ன பண்றான், தனியா ரெடி ஆகுறான். கீழே பாட்டி ரூம்ல கீதாஞ்சலி ரெடி ஆகுறா. பட்டு வேட்டி பட்டு வச்சு போட்டு கண்ணாடில பாக்குறான், அழகா இருக்கான். கீதாஞ்சலி ஒரு பட்டு சாரி பட்டு பிளவுஸ் போட்டு தலையில் நிறைய மல்லிகை போச்சு, ரொம்ப அழகா இருக்காங்க. இதை பார்த்து உண்மையாவே ஒரு ஆதித்யா ரொம்ப ஸ்டன் ஆயிட்டான். நம்ம மனைவி இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். தன்னை மெய் மறந்து தன் மனைவியை ரசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆதி மறுபடியும் நினைவுக்கே வரான். தன்னை அறியாமலே ஆதி அவ கையை பிடிச்சிக்கிறான். அவங்களோட கான்ட்ராக்ட் பேசிஸா மீறாங்க. ஆனா கீதாஞ்சலி இப்ப கையை விடுங்கலாம் சொல்ல அவ்வளவு சந்தோஷமா தான் பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் பிடிச்சு நடக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களோட அழகை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்ப இந்த சமயம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கீதாஞ்சலி மேல கை வச்சிடறான், மேல உடம்பு மேல கை வச்சிடறான். ஒரு மாதிரி நகர்ந்து போறான். என்ன கீதா, என்ன விஷயம்னா, இல்லைங்க இவங்க என் மேல கை போட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா, யார் அதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரொம்ப கோவமான பண்றான். அந்த பையனை அடிக்கிறான். எப்படா நீ என் பொண்டாட்டியை தொடுவேன், இப்ப தைரியம் இருந்தா தொடுடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். அப்ப கீதாஞ்சலிக்கு அந்த வார்த்தை கேட்டோடனே ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பொண்டாட்டின்னு தன் மனசுக்குள்ள இருந்தா சொல்லியிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மள உண்மையாவே மனைவியா ஒரு நேசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் மனசுக்குள்ள நினைக்கிறா. இதை பெருசாக்காதீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு சொல்றான். ஆதியை கைப்பிடிச்சு இது பண்றா. சரி கீதோ, சார் நம்ம கிளம்பலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கீதா என்ன பண்றா, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னு பாத்தீங்க அப்படின்னா கீதாஞ்சலி வீட்டுல பிரச்சனை இருக்கு. விக்ரம் என்ன பண்ணிருக்கான், கீதாஞ்சலி வீட்டுக்கு போயிருக்கான். கீதாஞ்சலி வீட்டுக்கு போனோடனே நான் இந்த மாதிரி ஆதித்யாவோட கசின், நான் அவங்கள பார்க்க, அவங்க கல்யாணத்துல பார்க்கல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றான். அப்படியா, வாங்கப்பான்னு சொல்லிட்டு கீதாஞ்சலியோட அம்மாவும் தம்பியும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா உடம்பு சரியில்லப்பா, ஆப்ரேஷன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படியா அப்படின்லாம் கேட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க பொண்ணு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கல்யாணம் பண்ணிருக்கு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றேன். என்ன விஷயம் சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னா, இல்ல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாதனால ஆதித்யாவோட சொத்து அவனுக்கு வரணுன்றதால என்ன பண்ணிருக்கான், 1 வருஷ காலக்கேட்டில் தான் உங்க பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிருக்கான். உங்களுக்கு இந்த விஷயம் உங்க பொண்ணு சொல்லலையானா, இல்லப்பா என்னப்பா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்றான். இல்ல நான் தெளிவா சொல்றேன், ஆதித்யா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கூட 1 வருஷம் வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் அவன் சொத்தெல்லாம் அவனுக்கு வரும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்காருக்கும் நெஞ்சொலி வந்ததால ஆபரேஷன் பண்ண முடியாம கஷ்டப்படுறீங்க. அந்த ஒரு காலத்தால அவளும் என்ன பண்றா, உங்க பொண்ணு ஆதிக்கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கா அப்படின்றாங்க. கீதாஞ்சலோட அம்மா தேம்பி எழுதாங்க. என்னப்பா சொல்றீங்க, உண்மையா? அப்ப நான் ஆமா இதான் உண்மையான விஷயம், உங்க பொண்ணு சொல்லலையானா, இல்லப்பா என் பொண்ணு எதுவுமே சொல்லலை, நீங்க இப்பவே உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்க பொண்ணு எல்லா விஷயமும் சொல்லுவாங்க அப்படின்றான். அப்படின்னு என்ன பண்றான், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாப்பா. அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். கீது, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த கேட்கணும், இந்த மாதிரி ஆதியோட மாமா பையன் வந்திருந்தான், 1 வருஷம் கான்ட்ராக்ட் பேசில கல்யாணம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா கீதாஞ்சலியார எதுவுமே
எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியல. இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னு பொய் சொல்லாத, அவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சது பண்ணா, நீ குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சியா, நீ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சா, அதுக்கு உங்கள் அப்பா உயிரோட இல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படின்றாரு. இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. என்ன செய்யறதுனே கீதாஞ்சலிக்கு புரியல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறா, அழுதுட்டே ஃபோனை கீழே விட்டுடுறா. ஃபோனை கீழே விட்டுட்டு அப்போ ஆதித்யா கீதாஞ்சலி ரூம்குள்ளே வர, ஏன் கீதா ஏன் அழுதுட்டு இருக்க, ஒரே அழ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீதா என்ன விஷயம் அப்படின்னு, இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க, அவங்க மாமா பையன் விக்ரம் போய் நம்ம இந்த மாதிரி 1 year கான்ட்ராக்ட் பேசிஸில் கல்யாணம் பண்ணியிருக்குன்ற விஷயத்த போய் சொல்லியிருக்கான், அம்மா இது கேட்குறாங்க அப்படின்றாங்க. சரி கீதா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் நேரடியாக போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, ஆதித்யாவும் கீதாஞ்சலியும் காரில் புறப்பட்டு போய் கீதா வீட்டுக்கு போகிறாங்க. கீதாவோட போனால் கீதாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம், முகம் கொடுத்து கூட பேசல, ஒரே வேதனையாக இருக்குது. ஏழ்மையை உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு என் பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் நல்ல விஷயமா, இதெல்லாம் இப்படி செய்யலாமா, இதுக்கு அவங்க அப்பா உயிரோடவே இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்றா. அப்பா அவ கீதா சொல்கிறாமா, நல்லபடியாக அப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்காரு, தயவுசெய்து அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறான். நீ உனக்கும் அறிவு இல்லையா, நீ எப்படி பண்ண அந்த கல்யாணத்தை, நீ நல்லபடியாக நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லதான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன், இப்படி போய் ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கியே, அதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ஆதி ரொம்ப நல்லவருமா, நல்ல குணம், என்ன நல்லவன், 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனை நீ நல்லவன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதியை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு கீதாஞ்சலி வீட்டுக்கு வாசல இன்னொரு கார் வருது. இப்போ அந்த கார்லேருந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதித்யாவோட பாட்டி லக்ஷ்மி அவங்க வராங்க. நீ சொல்கிற எல்லா விஷயமும் நியாயமான விஷயம் தான், ஒரு தாயா நீ கேட்குற எல்லா விஷயமும் நியாயம்தான். ஆனால் 6 மாத காலத்துக்கும் உன் பொண்ணு வந்து நான் ரொம்ப பார்த்துட்டோம், உன் பொண்ணுகிட்ட பொறுப்பும் பொறுமையும் நிதானமும் எல்லாமே இருந்துச்சு. உன் பொண்ணு என் வீட்டு மருமகளாக ஆனால் கண்டிப்பாக என் வீட்டை நல்லா பார்த்துப்போன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இறந்து போன மாதிரி நடித்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஆதிக்கும் வேற எந்த பொண்ணும் தெரியாதுன்றதுனால கீதாவை தான் கல்யாணம் பண்ணுவான்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி கீதாவை கல்யாணம் பண்ணான். அவங்க வாழ்க்கை இப்போ நீ நினைக்கிறியா, அவனுக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணான், ஆனால் இப்போ அதிகமாகவே அவன் கீதாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நீ இதை பற்றி எதுவும் பேசிக்காதீங்க, இதை பற்றி எதுவும் அவனை திட்டாத, அவன் வந்து எங்கள் வீட்டு மருமக, எங்கள் வீட்டு குத்து விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த முடிவை பற்றி என்னால் எதுவும் பேச முடியாது, நீங்கள் கீதாஞ்சலியோட அப்பாட்ட கேட்டுக்கோங்க அப்படின்றாரு. இப்போ கீதாஞ்சலி அப்பாட்ட போய் ஆதி சொல்கிறான், நான் உங்கள் பொண்ணை வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் உங்கள் பொண்ணு என்னை பார்த்துக்கிட்ட விதமும் என்னை கவனிச்சிட்ட விதமும் என் மேலே அன்பு காட்டுறதும் சரி, பாசமாக இருக்கிறதும் சரி, ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அந்த நேரத்தில் என்னை ரொம்ப அக்கறையாகவும் கவனிப்பாகவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை இவ்வளோ அக்கறையாகவும் கவனிக்காமல் பார்க்குற ஒரு பொண்டாட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பல. எனக்கு வந்து கீதாஞ்சலி என் மனைவியா எப்பவுமே என் கூடவே இருக்கணும், நான் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கீதாஞ்சலியோட அப்பா அவரால் முடியாமல் வந்து என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு நடந்து வந்து 2 பேர் கையும் சேர்த்து வைக்கிறாரு. எல்லா குடும்பமே ஒரே சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, வருண் மேன்ஷன் கூட்டிட்டு வராங்க. கீதாஞ்சலி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆதித்யா கீதாஞ்சலியை தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போகிறான். அவங்க 2 பேருமே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி அடுத்த வாரிசு ரெடி ஆகுமான்னு பார்த்துட்டே இருக்காங்க. குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.